அரசு ஒப்பந்ததாரர் PSK பெரியசாமியின் வீடு அலுவலகங்களில் இருந்து கணக்கில் வராத 14 கோடியே 54 லட்சம் ரூபாய் பணத்தை சிக்கியுள்ளது. அதிமுக கட்சி சார்பில் பணப்பட்டுவாடா செய்யவே இப்பணம் பதுக்கப்பட்டதாக வருமான வரித்துறை கூறியுள்ளது. ரொக்கம் சிக்கியது எப்படி? இப்போது விரிவாக பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் உள்ள தெரு விளக்குகள், அரசு அலுவலகங்களில் LED விளக்கு பொருத்தும் அரசு ஒப்பந்ததாரர் சபேசனின் நங்கநல்லூர் வீட்டில் 2 வாரங்களுக்கு முன்பு வருமான வரித்துறை சோதனை செய்த காட்சிகள் இவை. சபேசன் மற்றும் அமைச்சர் ஒருவருக்கு நெருக்கமான நபர்களிடம் இருந்து கணக்கில் வராத 15 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்ததாக வருமான வரித்துறை அதிகாரிகள் கூறினர். தேர்தலையொட்டி பணப்பட்டுவாடாவுக்காக கைப்பற்ற பணம் திரட்டப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணையை தொடங்கிய வருமான வரித்துறை பின்னர் விசாரணையில் ஆர்வம் செலுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் மீண்டும் ஒரு அரசு ஒப்பந்ததாரர் வருமான வரித்துறை வலையில் சிக்கியுள்ளார். தேர்தல் பணப்பட்டுவாடாவுக்கும் அரசு ஒப்பந்ததாரருக்கும் என்ன தொடர்பு? நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம் கொல்லிமலை அடிவாரத்தில் உள்ள காரவள்ளி அருகில் நடுக்கோம்பை கிராமத்தில் உள்ள விவசாய பண்ணை வீட்டில் வசிப்பவர் PSK பெரியசாமி. இவரது PSK கட்டுமான நிறுவனம் தமிழக அரசின் முக்கிய கட்டுமான ஒப்பந்தங்களை பெற்றுள்ள நிறுவனமாகும். அதேபோல் கல்வி நிறுவன தலைவராகவும் இருந்து வருகிறார். இவரது மகன் அருண்குமார் சென்னையில் தங்கி கட்டுமான நிறுவனத்தின் திட்டங்களை கவனித்து வருகிறார். இவரது இன்னொரு மகன் அசோக் குமார் நாமக்கல் சேலம் சாலையில் பஞ்சாலை, காற்றாலை நிறுவனம் ஆகியவற்றை நிர்வகித்து வருகிறார். தேர்தலையொட்டி பணப்பட்டுவாடா தொடர்பாக PSK குழுமம் ஈடுபட்டு வருவதாக கிடைத்த தகவலை அடுத்து அக்குழுமம் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை சோதனையில் ஈடுபட்டனர். PSK குழுமம் தொடர்புள்ள சென்னையில் 4 இடங்களிலும் நாமக்கல்லில் 5 இடங்களிலும் சோதனை நடைபெற்றது. 13 மணி நேர சோதனையின் இறுதியில் கணக்கில் வராத 14 கோடியே 54 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை வருமான வரித்துறை பறிமுதல் செய்தனர். PSK கட்டுமான நிறுவனத்தின் அலுவலகத்திலிருந்து மட்டும் சுமார் 13 கோடியே 80 லட்சம் ரூபாய் பறிமுதலானதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். கணக்கில் வராத ரொக்கத்தை தாண்டி முக்கியமான வரவு செலவு ஆவணங்கள் சிக்கியுள்ளதாகவும் சோதனைக்கு பிறகு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேர்தல் பணப்பட்டுவாடா, தேர்தல் செலவு ஆகியவற்றுக்காக பதுக்கப்பட்ட பணம் பயன்படுத்தப்பட்டது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி ஏய்ப்பு, பணப்பட்டுவாடா தொடர்பாக குழுமத்தின் தலைவர் பெரியசாமியிடம் வருமான வரித்துறையினர் வாக்குமூலத்தை பதிவு செய்தனர். தமிழக தலைமை செயலக வளாகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகை கட்டிடம், MGR சமாதிக்கு முன்பு பறக்கும் குதிரை சின்னம் அமைத்த பணி ஆகியவற்றை பெரியசாமியின் நிறுவனம் செய்து முடித்த திட்டங்களில் முக்கியமானது. இது மட்டுமின்றி திருவண்ணாமலை, நாமக்கல், திருச்சி, சென்னை ஆகிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் மற்றும் ஆட்சியர் காவல்துறை அலுவலகங்கள் என பொதுப்பணித்துறையின் கீழ் வரும் பெரும்பாலான கட்டுமான பணிகளை பெரியசாமியின் நிறுவனமே பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒப்பந்ததாரர் பெரியசாமி அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நெருக்கமாக இருந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பொதுப்பணித்துறை மட்டுமின்றி BSNL, தேசிய நெடுஞ்சாலை, CMDA உள்ளிட்ட அரசு துறைகளில் PSK நிறுவனம் ஒப்பந்தங்களை பெற்று கட்டுமான பணிகளை செய்து வருகிறது. 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை சோதனை செய்த போது பெரியசாமியின் கூட்டாளிகளான தென்னரசு மற்றும் சுப்பிரமணியன் வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டது. நாமக்கலை சேர்ந்த பெரியசாமியின் தொழில் கூட்டாளி ஒப்பந்ததாரர் சுப்பிரமணியம் வீட்டிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். சென்னையில் விசாரணைக்கு ஆஜரான நிலையில் சுப்பிரமணியம் தனது மோகனூர் பண்ணை வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். சுப்பிரமணியம் தற்கொலை வழக்கு
தற்போதும் சிபிசிஐடி போலீசாரின் விசாரணையின் கீழ் நிலுவையில் உள்ளது. இது மட்டுமின்றி சென்னையில் பணப்பட்டுவாடா செய்யும் நோக்கில் சில பைனான்சியர்கள் செயல்பட்டு வந்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் 11 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டது. ஆகாஷ் பாஸ்கரன், சுஜய் ரெட்டி ஆகியோருக்கு தொடர்புள்ள சென்னையில் 10 இடங்களிலும் திருநெல்வேலியில் ஒரு இடத்திலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியதில் கணக்கில் வராத 18 லட்சம் ரூபாய் சிக்கி உள்ளது. அதேபோல் மலேசிய நிறுவனம் ஒன்றில் சட்டவிரோதமாக சுஜய் ரெட்டி 16 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதும் சோதனையின் போது வருமான வரித்துறை கண்டுபிடித்துள்ளது.